இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டில்லியில் நடந்த ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் புகுந்து பிரதமர் மோடிக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரசுக்கு எதிராக பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலம் சென்று ராகுல் உருவபொம்மையை எரித்தனர். இதனால் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் நேற்று புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகம் நோக்கி ஊர்வலம் சென்றனர். போலீசார் அவர்களை தடுத்தனர். போலீசாரை மீறி பாஜக அலுவலகம் நோக்கி சென்ற காங்கிரசார் பிரதமர் மோடி உருவபொம்மையை எரித்தனர். அப்போது இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது. கல் சிறப்புகளை வீசி தாக்கிக் கொண்டனர். இரு கட்சியினருக்கும் காயம் ஏற்பட்டது. சண்டையை தடுக்க முயன்ற போலீசாரும் காயமடைந்தனர். புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா பாஜக அலுவலகம் அருகே ரோட்டில் அமர்ந்து தர்ணா செய்தார். இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி பாஜக மகளிர் அணியினர் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா அமர்ந்த இடத்தில் மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்து காங்கிரஸ் மகளிர் நிர்வாகியை கடுமையாக விமர்சித்தனர். காங்கிரஸ் கட்சியில நிஷான் ஒருத்தர் இருக்கிறா. அவ எங்க ஏரியாவுக்கு எங்க பிஜேபி பார்ட்டி ஆபீஸ் பக்கம் அந்த களிசடை வந்துட்டு போனதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி தெளிக்கிறோம். அந்த களிசடை வர்றதுக்கு முன்னாடி நாங்க இருந்தோம்னா உண்டலன் பண்ணிருப்போம். காங்கிரஸ் கட்சியில ஆளு இல்லாம அவளை தூக்கி போட்டு வச்சு அவ கூட்டிட்டு ஒரு மகளிர் அணி தலைவின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கான். அவளை கூட்டிட்டு இங்க போலீஸ்காரங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சு போலீஸ்காரங்களை இடிச்சு தள்ளி விட்டு போறா. அவெல்லாம் ஒரு மகளிர் அணி காங்கிரஸ்ல தலைவி. அவளை கூட்டிட்டு நீங்க எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு போயிட்டீங்க. இன்னொரு தடவை போங்கடி, நாங்க பாத்துக்கிறோம் எப்படின்னு. நல்ல உண்மையானவளா இருந்தா நேருக்கு நேரம் வா, மோதி பாப்போம். பாஜக மகளிர் அணியினரின் செயலுக்கு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா கண்டனம் தெரிவித்தார். பாஜக பெண்களின் ரகசியங்களை நாங்களும் வெளியிடுவோம் என்றார். வன்முறை அரசியலையோ செய்யும் காங்கிரஸ் மகளிர்கள் நாங்கள் கிடையாது. பெண்மைக்கும் மகளிர்களுக்கும் புதுவைக்கும் என்றென்றும் சல்யூட் பண்ற பெண்கள் நாங்க. அதனால எங்க கிட்ட மோதி பாக்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், மகளிர் பிஜேபியில நீங்க பயணிக்க கூடிய பல மகளிர்களுடைய அந்தரங்கங்கள் எங்களுக்கு தெரியும். பிஜேபி உடைய தலைவர்களுடைய அந்தரங்கமும் அவர்களுடைய முந்தைய தொழிலும் எனக்கு தெரியும். அதை மட்டும் நாங்க வெளியே விட்டோம்னா பிஜேபி உடைய தலைவர்கள் தலையில முக்காட போட்டுக்கிட்டு அவர்கள் மூஞ்ச காட்ட முடியாம வெளியே வர முடியாம மக்களிடம் ஓட்டு கேட்க முடியாத நிலைமை வந்துரும். ஆனா எச்சரிக்கை பண்றோம், அதை நாங்க செய்யவும் தயங்க மாட்டோம். ஆனா செய்ய வச்சிடாதீங்க. நாங்கள் நாகரிகமான அரசியலை நாங்கள் பயன்படுத்துபவர்கள், வழியில் நடப்பவர்கள் என்பதை கூறிக்கொண்டு நான் பிஜேபி மகளிர் மோர்ச்சாவிற்கும் பிஜேபி உடைய தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன், நேரடியா மோதுங்க. பாஜக மற்றும் காங்கிரஸை சேர்ந்த பெண்கள் பொதுவெளியில் மாறி மாறி அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிக் கொள்வது புதுச்சேரி மக்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது.